ஹலோ காய்ஸ், நான் உங்கள் லைலா. இன்றைக்கி பீர்க்கங்காய் போட்டு எறா குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு பீர்க்கங்காய் 2 எடுத்துக்கணும். பிஞ்சாவே வாங்கிக்க வேண்டியதான். தோலை வச்சுக்கணும், வேஸ்ட்டு பண்ணாமல் அதை பீர்க்கங்காய் துவையல் செஞ்சுக்கலாம். அதனால் அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் சைஸாக கட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் 2 தக்காளி எடுத்து அதை நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் 2 பச்சை மிளகா, 3 வெங்காயம் தோல் சீவிட்டு அதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றின எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, ஜீரகம், வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதங்கினோடனே தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறமாக ஆகணும். அப்புறம் வெட்டி வச்ச பீர்க்கங்காய் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுருணும். எறா நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினோடனே வீட்டு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். மசாலா வாசம் போகிற வரைக்கும். காரத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி ஊற்றணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். மூடி வச்சிடணும். கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய், அந்த தேங்காய் பால் எடுத்து இதில் எடுத்து ஊற்றிடணும். ஊற்றி அதையும் கிண்டி விட்டுறணும். இப்போ காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ நல்லா வந்துருச்சு. ஒரு யானத்துக்கு மாற்ற வேண்டியதுதான். சூப்பரான பீர்க்கங்காய் போட்ட எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு.